ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அங்க உள்ள ஒரு ஆள்கிட்ட நாங்க காட்டன் சாரீஸ் எங்க கிடைக்கும்னு கேட்டோம். அவர் எங்கள 3வது மாடியில போய் பார்க்க சொன்னாரு. நாங்க லிஃப்ட்ட தேடி கண்டுபிடிச்சு 3வது மாடியில போய் கேட்டா, நேரா போய் கடைசியா வலது பக்கத்துல திரும்ப சொன்னாங்க. எங்களுக்கு சாரி வாங்குற மூடே போயிட்டது. நாங்க திரும்பி வந்துட்டோம். இன்னொரு நாள் நாங்க இன்னொரு ஜவுளி கடைக்கு போனோம். அங்கேயும் போய் காட்டன் சாரீஸ் எங்க கிடைக்கும்னு கேட்டோம். உடனே அங்க இருந்த ஒருத்தர், "வாங்க நான் காட்டுறேன்னு" எங்கள கூட்டிட்டு போயி, ஆசையா ஒவ்வொன்னா நிதானமா காமிச்சாரு. எங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலயும் சில பேர் வாயால நமக்கு அறிவுரை சொல்வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பாங்க. தினமும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வாங்க. கடவுளுக்குள்ள புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு எப்படி தெரியும்? நாம தானே அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். நாம அவங்களோட கொஞ்ச நேரத்த செலவழிக்க தயங்கக்கூடாது. அவங்களோட சேர்ந்து நாமும் வேதாகமத்த வாசிக்கணும். அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்போதான் அவங்க கடவுள்கிட்ட முழுமையா வருவாங்க. இல்லாட்டி அவங்க பாதியிலேயே வழி தவறி போயிடுவாங்க. வாங்க, நான் உங்களுக்கு சரியான வழிய காட்டுறேன்னு சொன்ன அந்த கடைக்காரர் போல நாம இருக்கிறோமா? அல்லது வெறும் வார்த்தைகளால வழி காட்டுறோமா? எத்தனை பேரை நாம வழி நடத்தி இருக்கிறோம்? எப்படி வழி நடத்தி இருக்கிறோம்? நீங்களே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டு பாருங்க. பதில் உங்களுக்கு தான் தெரியும்.